முக்கிய செய்தி. தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரன் நியமனம் செய்யப்பட்டதாக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நம்முடைய செய்தியாளரினுடைய இணைப்பில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியை பார்க்கலாம். தேமுதிக பொருளாளராக பிரேமலதாவின் சகோதரர் LK சதீஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தருமபுரியில் நடைபெறும் தேமுதிக பொதுக்குழு செயற்குழுவில் நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். தருமபுரியில் நடைபெறும் தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தேமுதிக பொறுப்பாளராக பிரேமலதாவினுடைய சகோதரர் LK சதீஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், இதுகுறித்த விவரம் என்ன, பதிவு செய்யுங்கள். தேமுதிக பொறுத்தவரையுமே இந்த அடுத்த கட்ட தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது பார்த்தோம் என்றால் புதிதாக பல்வேறு பதவிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எனவும், மேலும் அவர் இன்று முதல் இந்த பதவியில் வகிப்பார் என்றும், இவருக்கு கழக நிர்வாகிகள் மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, போரூர் மற்றும் வார்டு ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் சார்பாக தொடர்ந்து அவர்களுக்கு இந்த முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் எனவும், தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்ச்சி பாடுபட வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய அறிக்கை மூலம் தன்னுடைய இந்த பதவியும் வழங்கியிருக்கார். அது மட்டுமல்லாமல் விஜயபிரபாகரனுக்கு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த கூட பல்வேறு பதவிகளும் மாற்றப்பட்டு மேலும் கூடுதலாக பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்தும், கழக அவைத் தலைவராக இளங்கோவனும், கழக பொருளாளராக LK சுதீஷும், கழக தலைமை நிலை செயலராக பார்த்தசாரதியும், கழக கொள்கை பரப்பு செயலாளராக அழகாபுரம் மோகன்ராஜும், கழக துணை செயலாளராக MR பன்னீர்செல்வம், கழக துணை செயலாளராக சந்திரனும், கழக துணை செயலாளராக செந்தில்குமாரும், கழக துணை செயலாளராக சுபா ரவி என தொடர்ந்து 10 பேர் இந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் ஒரு பதவியும், கழக அவைத் தலைவர், கழக பொருளாளர், மேலும் இந்த கழக தலைமை நிலை செயலாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் எனவும், மேலும் துணை பொதுச் செயலாளர் பொறுத்தவரையுமே 4 நபர்களுக்கு, அதாவது MR பன்னீர்செல்வம், சந்திரம், செல்வகுமார், சுபா ரவி என 4 பேருக்கு கழக துணை செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக 2 பேர் LK சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி மட்டுமே கழக துணை செயலராக இருந்த நிலையில் அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் கழக பொருளாளர் மற்றும் கழக தலைமை செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டு அந்த கழக துணை செயலாளர் விடுவிக்கப்பட்டு புதிய பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கழக துணை செயலாளர் பொறுப்புகள் 4 பேர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம் என்றால் கழக அவைத் தலைவராக LK சுதீஷ்ல இளங்கோவன் தொடர்ந்து நியமிக்கப்பட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அந்த பொதுச் செயலாளர் பதவி தொடர்ந்து நான் வகிப்பேன் என்றும், மேலும் பார்த்தோம் என்றால் கழக அவைத் தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் மற்றும் மாற்றப்பட்டிருப்பதாக தற்போது தன்னுடைய அறிக்கையின் மூலம் தன்னுடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கார். அது மட்டுமல்லாமல் இந்த பதவி வழங்கியிருப்பது குறித்தும் மேலும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுதான் இந்த பதவியானது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்தடுத்த கட்சி பணிகள் குறித்தும் தீவிரப்படுத்த உள்ளதாகவும், மேலும் இந்த தர்மபுரியில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் கூட வந்து முக்கிய கருத்துக்கள் பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டணி மற்றும் தேர்தல் பணிகள், அடுத்த கட்ட இந்த பூத் கமிட்டி பணிகள், மேலும் கட்சி அடுத்து கொண்டு செல்வதற்கான பணிகள் குறித்தும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பிறகு ஆலோசனை மேற்கொண்டுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், தற்போது இதற்கான பதிவுதான் தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய அறிக்கையின் மூலம் குறிப்பிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.